கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப சொன்ன விடயத்துல ஏதாவது ஒன்று உங்களுடைய அமல்களுடைய விஷயத்துல பார்க்கறதுக்கு செஞ்சாவோ, பாராட்ட செஞ்சாவோ, நல்லவன் நினைக்க செஞ்சாவோ, 4 பேருக்கு தெரியணும் என்று செஞ்சாவோ, இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு நாங்க இதை எத்தி வைக்கணும் என்று சொன்னாவோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே விளங்கிக்கோங்க, சிரமத்தோட செய்யக்கூடிய அமல்ல எந்த பலாபலனும் கிடைக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு தான் செல்லுவாங்க இஹ்லாஸ் இல்லாம முகஸ்துதிக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலமாக்கள் ஒரு அழகிய உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. எப்படி என்றா, முகஸ்துதிக்காக வேண்டி மற்ற மனிதர்கள் பார்க்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய அமல் அவன் வாழ்க்கையில ஈக்குதுண்டா, அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு பை, ஒரு சாக்கு, அந்த பையில கற்களை நிரப்பி கொண்டு சந்தைக்கு சாமான் வேங்க போறவன போல என்பதாக உலமாக்கள் சொல்லுவாங்க. இதால என்ன சரி புரோசனம் கிடைக்குமா? ஒருத்தர் சந்தைக்கு கடை வீதிக்கு போறாரு மார்க்கெட்டுக்கு சாமான் வாங்கிறதுக்கு, ஆனா சல்லிக்கு பதிலா இவர் கல்லு கொஞ்சம் எடுத்துட்டு போறாரு, சாமான் எடுத்துட்டு சல்லிக்கு பதிலா கல்லு கொடுப்போமே. இதனால என்ன நடக்கும்? அவர் விரும்பக்கூடிய பொருட்கள் அவர் அடைஞ்சு கொள்ள இயலுமா? இத போலதான் முகஸ்துதிக்காரனுடைய அமல். செஞ்ச அமல்களை வாழ்க்கையில சொல்லி காட்டுறவன் அமல் இருக்குது, இவன் அவனுடைய பையில கற்களை போட்டுக்கொண்டு போறவன போல. கியாமத்துடைய நாள் உன்னுடைய அமல்களை தந்து நீ சொர்க்கத்தை எடுண்டா, நாங்க எப்படி கல் எடுத்து ஏமாறுவோமோ அத போல பையில கைய போட்டு பார்த்தா ஒன்றும் இல்ல, வெறுமனே உலகத்துல முகஸ்துதிக்கு செஞ்ச அமல் தான் நீ. அதனால புரோசனம் ஒன்று கிடைக்குமா? ஒரு காலமும் கிடைக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதுல தான் அதிகமானவங்க அமளிபாதத் செய்யறாங்க, ஆனா வெறும் விளம்பரத்துக்காக வேண்டி செய்யறாங்க. ரமலானுடைய காலம் சிரமத்தோட செய்யறோமா இல்லையா? கஷ்டத்தோட வாரோமா இல்லையா? நேர காலத்தை கொடுக்கிறோமா இல்லையா? இது வெறும் விளம்பரமாக மாறினா அதனால ஏதாவது எங்களுக்கு கூலி கிடைக்குமா? ஒரு காலமும் கிடைக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஹதீஸ்ல வருவது, 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாள் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். 7 கூட்டத்தார். அந்த 7 கூட்டத்தார்ல ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? தன்னுடைய இடது கைக்கு கூட தெரியாம வலது கையால சதக்கா கொடுத்தவங்க சொல்லி ஹதீஸ்ல வரும். அப்ப கொஞ்சம் யோசிங்க, வலது கையால கொடுக்கிற சதக்கா இடது கைக்கு தெரியாமக்குமா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்றா, நீங்க இடது கைக்கு கூட தெரிய வச்சிரவானம் கொடுக்கிற சதக்காவ. அப்ப நாங்க செய்யக்கூடிய அமல்கள் சுப்ஹானல்லாஹ், ஸ்ரீலங்கால செஞ்சா யூரோப் கண்ட்ரிக்கெல்லாம் கேள்விப்படுவது, இந்த ஹாஜியார் இந்த இடத்துல இப்படி கொடுத்திருக்கிறார். ஸ்ரீலங்கால ஒரு மூலையில கலம்புல செஞ்சா ஹம்பந்தோட ஜப்னா எங்கெங்கெல்லாம் வருவது, பட்டி தொட்டி எல்லாம் இவருடைய அமல் சீரழியுது. இவர் இப்படி செஞ்சாராம், அப்படி செஞ்சாராம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல்களால வாழ்க்கையில புரோசனத்தை காணேலுமா? ஒரு காலமும் காண முடியாது. கொஞ்சம் வரலாறுகளை எடுத்து பாருங்க. அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கையில அமல் செஞ்சாங்க. செய்யக்கூடிய அமல் வெளி மனுஷரை தாண்டி வீட்டுல ஈக்கக்கூடிய வீட்டு பெண்களுக்கு கூட தெரியா. சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்துல வாழ்ந்தாரு தாவூத் இப்னு அபுல் ஹிந்த் ரஹிமஹுமுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வலி. இவர் என்ன செய்வாருண்டா, தஹஜ்ஜுடைய நேரம் சஹருக்கு எழும்புவாங்க. யாரும் வீட்டில் எழும்புறதுக்கு முன்னால் எழும்புவாங்க, யாரும் எழும்புறதுக்கு முன்னால் எழும்பி சஹருடைய சாப்பாடை சாப்பிட்டுருவாங்க நோன்பு படிக்க. இப்ப மற்ற வீட்டார்கள் எல்லாம் எழும்பிடுவாங்க. வளமைய போல சொல்லிக் கொள்ள மாட்டாரு, நோன்பு பிடிச்சன் சஹர் செஞ்சன் ஒன்றும் சொல்றல்ல, வளமைய போல தொழுவாரு. அதுக்கு பின்னால காலையுடைய நேரம் வேலைக்காக வேண்டி புறப்படுவாரு. வெள்ளன சாப்பாடு, காலையுடைய சாப்பாடை மனைவி கொடுத்து அனுப்புவார். இவர் காலை சாப்பாடு எடுத்துக்கொண்டு போய்த்து மிஸ்கீனுக்கு கொடுத்துட்டு வேலைக்கு போய்த்துடுவார். திருப்பி ஈவினிங் அந்திக்கு வருவார் வீட்டுக்கு. வந்ததுக்கு பின்னால அந்த வீட்டு பெண்களோட சேர்ந்து மகரிபுடைய நேரம் அவர் சாப்பிடுவாரு. எல்லாம் நினைப்பாங்க வளமையான சாப்பாடு தான் சாப்பிடுறாரு, ஆனா நோம்ப துறப்பாரா அந்த நேரத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை கிதாபில் எழுதுறாங்க, 40 வருஷங்கள் இப்படி சுன்னத்தான நோன்பு பிடிச்சார் வாழ்க்கையில. சுப்ஹானல்லாஹ். அங்க நாங்க செய்யக்கூடிய அமல்கள் பட்டி தொட்டி எல்லாம் அப்படியே பரப்பி கொண்டு தெரிகிறோம். நாங்க இந்த அமல் செஞ்சோம், அந்த அமல் செஞ்சோம், அங்க உதவி செஞ்சோம், இங்க உதவி செஞ்சோம். ஒரு காலமும் தக்குவா உள்ள மனிதனுடைய வாயில செஞ்ச அமல்கள் வெளியில வராது. செஞ்ச அமல்களை வச்சு தக்குவாதாரி பெருமை பேச மாட்டான்.
நான் இந்த அமலை செஞ்சேன், அந்த அமலை செஞ்சேன். இந்த காலத்தில் எவ்வளவு பேரை பார்க்கலும் வாராங்க, தராவி 20 ரக்காத்து தொழுறாங்க, வித்ர தொழுறாங்க, வெளியில போறாரு, தொழாத ஒரு மனிதர் வாராரு. எங்களுக்கு தெரியும் இவர் மஸ்ஜிதுக்கு வராதவர், இவர் தொழாதவர் தான் சொல்லி. ஆனா இந்த இடத்துல அவருடைய அமலை வெளிப்படுத்தணும் என்றதுக்கு கேட்கிறாங்க. என்ன இன்றைக்கு தராவிக்கு காணல, நாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் 23 தொழுந்துட்டு வாரோம், அந்த இடத்துல 23 வைத்துடும். ஏன்? தேவையில்லாத வேலைங்களுக்கு தேவையில்லை. வாய பாதுகாத்தா எங்கட அமல்கள் பாதுகாக்கப்படும். எங்களுக்கு அந்த விஷயம் தேவையில்லை. தக்குவாதாரின் அடையாளம் செஞ்ச அமலை வெளியே சொல்ல மாட்டான், செஞ்ச அமலை கொண்டு வாழ்க்கையில பயப்படுவான். இந்த அமல் அல்லாஹ் கிட்ட கபூலியத்தா இல்லையா? தக்குவாதாரி அப்படிதான் யோசிப்பார். நாங்க இப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய குதுபா பிரசங்கத்தை முடிச்சிட்டு ஜும்மாவுடைய 2 ரக்காத் தொழுவோமே. இந்த 2 ரக்காத்துக்கு பின்னால சலாம் கொடுக்கிறோம். சலாம் கொடுத்த உடனே முதல் வார்த்தை என்ன சொல்ல போறோம்? எங்க சரி ஒரு மஸ்ஜிதுல, முழு உலகத்துல எங்க சரி ஒரு மஸ்ஜிதுல, எவ்வளவு கண்ணியமான இடமாக இருந்தாலும் தொழுது சலாம் கொடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய இமாம காட்டேலுமா? ஒரு மஹ்மூம காட்ட முடியுமா? எல்லாத்திட வாயிலையும் சலாம் கொடுத்த உடனே முத வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அர்த்தம் என்ன? யால நீ என்னை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். மன்னிப்பேன் கேட்கணும், பாவம் செய்தா கேட்கணும். அப்ப நாங்க அமலொண்ட செஞ்சுட்டேன் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிராக்டிகல்ல படிச்சு தாராங்க. ஒரு தக்குவாதாரின் அடையாளம் அமல் செஞ்சுட்டு பெருமை பேசுற வேலை இல்ல. தக்குவாதாரின் அடையாளம் அமல் செஞ்சுட்டு இஸ்திக்ஃபார் செய்வான். ஏனென்றா 2 ரக்காத் தொழுதோமே, இந்த 2 ரக்காத்துல ஒரு சுஜூத் அல்லாஹ் கபூல் செஞ்சானா எங்களுக்கு தெரியுமா? நாங்க ஓதின ஃபாத்தியா கபூலான்னு எங்களுக்கு தெரியுமா? நாங்க ஓதின அத்தஹியாத் கபூலான்னு தெரியுமா? தெரியாவே. அப்ப செஞ்ச அமலை வச்சு எப்படி பெருமை பேசுறே? செஞ்ச அமலை வச்சு பெருமை பேசுறதல்ல, செஞ்ச அமலுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும். யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சுக்கோ, ஓண்ட தர்பார்ல சுஜூத் செய்யற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா, ஏன சுஜூத நீ கபூல் செய்வாயா? இதுதான் தக்குவாதாரின் அடையாளம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், சஹாபாக்கள்ல பெரிய ஒரு கூட்டம் இருந்தாங்க. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். தஹஜ்ஜுத்ல நிறைய நேரங்கள் அமல் செய்வாங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. சஹருடைய நேரம் வந்தா வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க தஃப்சீருடைய உலமாக்கள், இவங்க இஸ்திக்ஃபார் செய்தது அவங்க செஞ்ச பாவத்துக்கு இல்ல, அவ்வளவு நேரம் முழிச்சு செஞ்ச அமலுக்கு. இதுதான் அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், அதுக்கு பின்னால வந்து எங்க சலஃபுகளுடைய வளமை. செஞ்ச அமல்களை வச்சு வாழ்க்கையில பெருமை பேசுறல்ல. ஜெய்னுல் ஆப்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு மகன் ஜெய்னுல் ஆப்தீன் ரலியல்லாஹு அன்ஹு. இங்க ஒவ்வொரு நாளும் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால இரவுடைய நேரம் மனிதர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கினதுக்கு பின்னால சதக்காவுடைய பொருட்களை தோல்ல வச்சுக்கொண்டு அப்படியே வீடு வீடா போவாங்க. பெய்த்துட்டு ஏழை ஆட்கள், அனாதைகள், விதவைகள் இருக்கக்கூடிய வீட்டு வாசல்ல சதக்காவுடைய பொருட்களை ஒவ்வொரு நாளும் வச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க விடிஞ்சு பார்ப்பாங்க, சதக்காவுடைய பொருளைக்கும் அதை எடுத்து அவங்க பாவிப்பாங்க. ஆனா மௌத்து வரைக்கும் தெரியா யாரு கொண்டு வந்து வச்சேன்னு வச்சவங்களுக்கு, அந்த வைக்கப்பட்டவங்களுக்கு ஒரு காலமும் தெரியா. ஒரு நாள் ஜெய்னுல் ஆப்தீன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்து ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய சந்தர்ப்பத்துல முதுகுல நிறைய தழும்புகள் ஈக்கிறத காண்றான். இந்த நேரத்துல யாருக்குமே தெரியா, மையத்து ஜனாசா அடக்குற வரைக்கும் தெரியா ஜெய்னுல் ஆப்தீன் ரலியல்லாஹு அன்ஹு முதுகுல ஏன் இவ்வளவு தழும்பு, ஏன் இவ்வளவு காயமீக்கன்னு தெரியா. அடக்கி கொஞ்ச நாள் போகுது, சதக்காவுடைய பொருள் வாரது நின்றுட்டு. இப்பதான் மக்கள் எல்லாம் உணர்ந்தாங்க, இவ்வளவு காலம் எங்களுக்கு சதக்கா கொண்டு வந்து தந்தது ஜெய்னுல் ஆப்தீன் ரலியல்லாஹு தான்னு சொல்லி உணர்ந்தார். இப்படிதான் அந்த காலத்துல சஹாபாக்களுடைய அமல் இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல நாங்களும் ரமலான் என்ற பெயர்ல அமல் செய்யறோம், ரமலான் என்ற பெயர்ல நிறைய அமல் செய்யறோம். ஆனா வாய் எப்படி பாதுகாக்கணும் என்று தெரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்துல தஜ்ஜாலிக்கிறானே, இந்த தஜ்ஜால் வரக்கூடிய அந்த வருக அதை விட பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் பைப்புடுறேன் என்றா. தஜ்ஜால் வாரத கூட நான் மேனேஜ் பண்ணுவேன், அதை விட பயங்கரமான ஒரு விஷயத்தை கண்டு நான் பைப்புடுறேன்.
கேட்டாங்க சஹாபாக்கள், என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க வார்த்தை என்ன தெரியுமா? அஷ்ஷிர்குல்